தம்பி முருகன் உட்பட மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட இங்கே முன்னாள் தலைவர்கள் என்று அவர்களில் நான் உட்பட இங்கே இருக்கிறோம். ஆனால் முன்னாள் அதாவது இன்கம்பென்ட் உடனே இருந்த முன்னாள் தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்களை பற்றி ஒன்று சொல்லி ஆக வேண்டும். எல்லோரும் சொன்னார்கள் இன்று ராமநவமி என்று சொன்னார்கள், அனுமன் ஜெயந்தி என்றால் நமக்கும் அவர்களுக்கும் தேதி மாறி வருகிறது. ஆனால் கம்பராமாயணத்தில் ராமனை பற்றி கம்பன் சொல்லும் பொழுது சொல்லுவார், ராமனின் முகம் ஓவிய தாமரை போல் இருந்ததாம். எப்பொழுது? ஏனென்றால் தாமரை என்றால் உண்மையான தாமரை என்றால் வாடிவிடும். அதனால் ஓவிய தாமரை போல் இருக்கும், எப்பொழுதும் வாடாமல். எப்பொழுது என்றால் நீ அரசாள வேண்டும் என்று சொன்னாலும் அதே நிலை இல்லை, நீ இப்பொழுது அந்த வாய்ப்பு இப்பொழுது உனக்கு இல்லை என்று சொன்னாலும் அதே நிலை. ஆக காட்டுக்கு போவென்றாலும் இல்லை, அரசால் என்றாலும் ஒரே நிலையில் ராமன் இருப்பான். அதே போல தம்பி அண்ணாமலை அவர்கள் இன்று ஒரு மிகப்பெரிய கடமையை ஆற்றி ராமராஜ்யம், கிராம ராஜ்யம் தான் ராமராஜ்யம் என்று சொல்வார் மகாத்மா காந்தி. ஆக அந்த கிராம ராஜ்யத்தை, ராம ராஜ்யத்தை படைப்பதற்காக தமிழகத்தில் இன்று பாரதிய ஜனதா கட்சி ஒன்று கூடி இருக்கிறது.